வணக்கம் நண்பர்களே. 2 நாள் கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிக்கலான்னு பார்த்தா முடியல. 3வது நாள் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நம்ம 100 நாள் காலிஸ்தானிக் சேலஞ்ச் பண்ணப்போ கூட கரெக்டாக 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிரும். இப்போ சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல, என்னன்னே தெரில. நேற்று ஜிம்மில் லெக் டே, ஆர்வ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு காலை இன்னைக்கு நொட்டக்கால் ஆயிடுச்சு. அப்புறம் இது என்னடான்னு கேட்டீங்கன்னா, காலையில் பாத்ரூம் போகிறப்போ பாத்ரூம் கதவெல்லாம் நச்சுக்கிட்டேன். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வாழ்க்கையில் விழுந்தா பரவாயில்ல, கையிலே விழுவுது. அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் 2 நாளில் மைக் வரும்னு சொல்லி. 2 நாள் முன்னாடியே எனக்கே இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மைக்கில் தான் நண்பர்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் மைக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிரியேட்டிவ் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் நேற்று நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன், அதில் மிச்சம் இருந்தது தான் இப்போ வீடியோவில் காட்டினேன். எவ்வளோ பெரிய கடின சவாலாக இருந்தாலும் முடிச்சிடும் போல. ஆனால் அந்த காய்கறி வெட்டுறதை முடிக்க முடியல, ஏன்னா கையில் பங்கமாக அடிபட்டுருக்கு. அப்புறம் அப்படி இப்படி எப்படியோ ஒரு வழியாக காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு பிடிக்காத வேலை என்னன்னா அந்த பாத்திரத்தை கழுவுறது. பழக பாலும் புளிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது புளிக்கவும் மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தலை குளியல் போடாமல் காக்கா குளியல் போட்டேன். எனக்கு மட்டும் தண்ணி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. அப்புறம் இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா, 55 நாள் ஜிம்ல ட்ரெயின் பண்ணி எந்த வித டயட்டும் ஃபாலோ பண்ணாம என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போறோம். அதுல 3வது நாள் மக்களே. அப்புறம் ஜிம் மாஸ்டர் வேற ஃபார்ம் எல்லாம் தப்பா பண்ற தம்பி, ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதையும் கேட்டு அப்புறம் ஜிம்ல இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னா செஸ்ட்டுக்கும் ட்ரைசெப்ஸுக்கும் தான் மக்களே. அப்புறம் ஒர்க் அவுட்டையும் நல்லபடியா முடிச்சுட்டு வெயிட் எத்தனைன்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். 58 கிலோ இருக்கேன் மக்களே. அப்புறம் வீடியோவும் இதோட முடிச்சுக்கிற மக்களே. நீங்களும் டிசிப்ளினா இருங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். டாட்டா.